சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற, என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு மதுரை தென்பலஞ்சி பகுதியிலே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறத்திலே செயல்படுகிறது என்பதை எங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அழகான காரியத்தை தேவன் என் கரத்தில் கொடுத்தாங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புத்தகம் 36வது அதிகாரத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேருக்குமே மைக் கொடுங்க. அதற்கு முன்னாடி என்ன தலைப்பில் பேச போகிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். யார் தேவனுடைய சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள்? அல்லேலூயா. சில பேர் காரணமே இல்லாம ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை புறக்கணிச்சிட்டாரோ அப்படின்னு கேள்வி கேட்போம். தேவனுடைய திட்டம் எப்போதுமே மக்கள் மேல ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதுதான். அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். அவர் எல்லாருக்காகவுமே இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் சில காரியங்கள், வேண்டாத காரியங்கள் வரும்போது உலக தகப்பனே அவன் எப்பவுமே இப்படித்தான் வேண்டாத செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவங்ககிட்ட நான் பேசுறதை விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அப்ப இந்த உலகத்தை உண்டாக்கின பரம தகப்பன் சில காரியங்களுக்காக நம்மை புறக்கணிப்பார். அதுதான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேன். ஏன் இதை நீங்க எனக்கு காமிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா சில நேரத்தில் நமக்கும் அந்த அனுபவங்கள் வந்து போகுது. அதனால தான் நமக்கு ஆசீர்வாதமும் வரமாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற சத்தியத்தின் நிமித்தமாக கடைசி முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது யாரும் புறக்கணிக்கப்படாதவர்களாக என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். போதும், கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது ஆண்டவரே பேசின ஒரு காரியம் சாமுவேலோடு. இன்னொருத்தன் யோபு 36ல 5வது வசனத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு பாருங்க. யோபுடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு பாருங்க. 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 36 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். கரங்களை நல்லா தட்டித்தான் வாசிங்களேன். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரையும் புறக்கணியார். ஆனா இங்க சொல்றாரு, நான் இஸ்ரவேலிலே ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து இருப்பாய். அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு அவர் மகத்துவம் உள்ளவர், யாரும் புறக்கணிக்காதவர். ஆனால் இவர் சொல்றாரு, நான் புறக்கணிச்சுட்டேன், நீ ஏன் துக்கமா இருக்க? அப்ப புறக்கணிப்பு உண்டு கட்டாயமா, அப்படித்தானே? புறக்கணிப்பு உண்டு. சரி, இந்த சவுல் ஏன் புறக்கணிக்கப்பட்டான்? இன்றைக்கு நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்ல வேண்டும்? இங்கதான் நீங்க கவனிக்கணும். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைகள் சொன்னதை செய்யாமல், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்களாக இருந்தான், அவன் புறக்கணிக்கப்பட்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, எத்தனையோ முறை, எத்தனையோ திருச்சபைகளில், எத்தனையோ கூட்டங்களில், எத்தனையோ தொலைக்காட்சிகளில் வார்த்தைகளை கேட்ட நாம் இன்னும் சில விஷயங்களிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றுக்கு இருந்த கூட்டம் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்காங்க இல்ல. நேற்றுக்கு படி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? பைபிள்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாய்
நினைக்க வந்திருக்குமா? அதுல எங்க போய் நினைக்கணும்? ஆலயத்தில் வந்து நினைக்கணும். ஓய்வு நாளில் நீயும் வேலை செய்யக்கூடாது, உன்னுடைய மிருக ஜீவன்களும் வேலை செய்யக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்திருக்கிறோம்? மீறி நடக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறோம்? புறக்கணிக்கப்பட்டு விடும். இந்த சவுல் ரொம்ப நம்ம பேசியிருக்கோம், அதனால 2 வசனம் அதுக்கு முந்தின அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா இவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, அந்த பையன் என் ஜனத்தை வழிமறிச்ச செய்தியை நான் மனசில் வச்சிருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த பயலுக அந்த காலத்தில் 4 பேர்த்த கூட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்த செய்தியை, வழிவிடாத செய்தியை நான் மனசில் வச்சிருக்கேன். அவனை நீ கொலை பண்ணிட்டு வந்துரு, ஒன்றும் வச்சிருக்காத, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துரு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? 9வது வசனத்தை வாசிப்போம். சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. ஆமென். போதுமா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அங்க தீர்க்கதரிசியின் மூலமாக திட்டம் தெளிவுமா என்ன வந்துச்சு? எல்லாவற்றையும் அழிச்சிரு, ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்ணா? முதல் தரமானவைகளை எடுத்துக்கொண்டான். 13வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா இந்த சம்பவம்லாம் நமக்கு நிறைய தெரியும், நானே பேசியிருக்கேன். 13வது வசனத்தை. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். ஆனா நிறைவேற்றினானா? அதனாலதான் பொய் சொன்ன அவனை, தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடந்த அவனை, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்ட அவனை என் தேவன் புறக்கணித்து தள்ளினார். அதான் அங்க போட்டிருக்கு, நானே அவனை புறக்கணிச்சிட்டேன், நீ எதுக்குப்பா அவனுக்காக துக்கமுகமா இருக்கிறாய்? நான் நினைக்கிறேன் இந்த சாமுவேலு கொஞ்சம் பாசம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையா அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்பா சொல்ல நடவடிக்கை படிச்சு பார்க்கும்போது ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். கழுதையை தேடி போனவன் ஆண்டவர் அபிஷேகம் தான் பண்ண சொன்னாரு. இவனுடைய முன்னந்தோடைய எடுத்து அவன் இலையில வைக்கிறான். யாருடைய இலையில? சவுலோட இலையில. இப்போ என் இலைக்கு சாப்பாடு வந்தால் நல்லா இருக்கும், இங்கே வேற காலையிலேயே போட்டுக்கிட்டு இதெல்லாம் சிரிப்பு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நான் சொல்றேன், அவருடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கும் போது அவரும் உங்களை புறக்கணித்து விடுவார். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். யோனாவுக்கு கொஞ்சம் போல கர்த்தருடைய கரத்துல கிருபை கிடைச்சிச்சு, அப்படித்தானே? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள அவர் இருக்கிறாரு. நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு கீழே ஜீரணமே ஆகலைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? உமிட் பண்ணிடுவோம், அப்படிதானே? ஆனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள அவனை வச்சிருந்தாருன்னா எவ்வளவு பெரிய கிருபை! கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா அவன் திரும்ப மனம் திரும்புவான் என்கிற நம்பிக்கையும், திரும்ப அவன் அவருடைய வார்த்தையை அப்படியே செய்வான் என்கிற நம்பிக்கையும் தேவனுக்கு இருந்துச்சு. ஆனா சவுல் மேல அந்த நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம்? நம்பிக்கை வச்சுதான் அப்பப்ப எத்தனை தடவை எங்கெங்க போனாலும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனாலும் அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இழந்து போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவன் நிச்சயமாகவே மகத்துவம் உள்ளவர் தான். அவர் இந்த உலகத்திற்குள்ளே நமக்காகவே வந்து, நமக்காகவே அடிக்கப்பட்டு, நமக்காகவே சிலுவையை சுமந்தபடினால் நிச்சயமா யாரையும் புறக்கணிப்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஆனா அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியாம, அவருடைய வார்த்தையை மீறி நடக்காம இருந்தா என்ன செய்வாங்க? இப்ப நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவா ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, தலைமையுடைய இடத்தை புறக்கணிக்கிறதுனால ராஜினாமா பண்றாங்க. எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு. சரி, போகட்டும். இன்னொரு சம்பவம், ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிச்சதுனால என்ன நடக்குது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கணும்.
கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். சும்மா பாடினா போதாது, சும்மா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னா போதாது. அவருடைய வார்த்தையை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் உண்மையாகவே மகத்துவம் உள்ள தேவனாக இருப்பார். பாட்டெல்லாம் நல்லா பாடுவேங்க, ஏதோ அப்பப்போ சர்ச்சுக்கு வருவேங்க, அப்பப்போ அவருடைய வார்த்தையை கேட்காம இந்த சவுளை மாறி நானும் எங்கெங்கே எது இருந்தாலும் போயிடுவேங்க, யார் வீட்டில் விசேஷம் வச்சாலும் போயிடுவேங்க. நான் செய்கிறது, உனக்கு பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை, நீ போக மாட்ட அப்படின்னுக்குருவாங்க. சில பேர் இதை என் காது கேட்கவே சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நான் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தால், தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தால், தேவனுடைய வார்த்தையை தள்ளி போட்டால் அவர் என்னை தள்ளி போட்டு விடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சம்பவத்தை உங்களுக்கு லேசா கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஒரு நல்ல ராஜா, ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், தேவனால் சாட்சி பெற்ற மனிதன், சிறு வயதிலிருந்தே ஆலயத்திலே வைத்து வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன். யாரு யாரு தைரியமாத்தே சொல்லுங்களேன், நீங்க சொல்லணும்னு தான் நான் திரும்ப கேட்கிறேன். யாரு? சாமுவேலு. இந்த சர்ச்சில் இப்போதைக்கு யாரும் சாமுவேலுன்னு பேர் இல்லை. யார் இருக்கீங்களா? ஆனால் சர்ச்சுக்கு ஒரு சாமுவேல் இருக்குமே. யாருக்கா சாமுவேல் ஞானஸ்தான பேர் வச்சிருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இந்த சபைக்கு ஊழியர் நான் தானே. அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஜனம் என்ன செய்யுது? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். நம்மளும் அப்படித்தான், எதுக்காவது ஒன்றுக்காக கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் வைத்திருக்கிற மனுஷனை மதிக்க மாட்டோம். அப்படி தானுங்க? அவர் சொல்றது, அவருக்கு என்னையா இப்பெல்லாம் வயசாகி போச்சு, என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரியல, காலம் மாறி போச்சு, ட்ரெண்டு மாறி போச்சு. ட்ரெண்டு மாறும், ட்ரெண்டு மாறணும். ஆனால் இந்த ட்ரெண்டெல்லாம் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்களே, அதை உண்டாக்குவதற்கு மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த தேவன் எப்போதும் மாற மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தானே ஒரு பாட்டு பாடுறான், மாறிடா என் மானீசரே, ஆக மாறாதவர் எந்த நாளுமே, நேசரே உன் நாமத்திலே நேசமாக. சொல்லுங்கப்பா, ஃபுல்லாக பண்ணுங்க, அதையே நீயே சொல்லியா. 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 14 முதல் 18 வரை நாம் படிக்க போகிறோம். வேகமாய் வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய், பாத்தீங்களா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து, கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து. நிறைய இடத்துல இருக்கு இன்னைக்கும் கர்த்தருக்கு வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணுகிற ஆட்கள். அதான் பவுல் எழுதினா கலகக்காரர்களேன்னு. இன்னும் ஏசாயாவில் எழுதியிருக்கா, இன்னும் சங்கீதத்தில் எழுதியிருக்கிற அக்கிரமக்காரர்களே. நீ ஏசாயால முதல் அதிகாரத்திலே போட்டிருக்கு, நானோ பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினேன், அவர்களோ எனக்கு எதிராய் கலகம் பண்ணினார்கள். ஆசிமா, கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால், நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் ஆனால், திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களே கேட்டுக்குங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரவே கூடாது. இருக்கா? அப்பப்போ வருது, அப்பப்போ வருது. ஏன்னா அந்த அக்காவுக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீல்ல, எந்த அக்கா கொடுத்தா என்னையா, எந்த தங்கச்சி கொடுத்தா நீயா, உனக்கு வேணுங்கிறத நீ கேளியா. கர்த்தர் கொடுக்க சொன்னா அதை கொடுத்துட்டு போறேன். ஆனா கலகம் மட்டும் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. வாசிங்க, மீறினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல. ஆமென். இது யார சொல்றாருன்னா, முன்னாடி உள்ள ஆளு இஸ்ரவேல் ஜனங்கள். அவனு அப்பப்ப கலகம் பண்ணுவான், அவனு அப்பப்ப
ஒரு தடவை தின்னதை பார்த்தாலும் ரெண்டாவது தடவை திங்கிறதுக்கு இல்லைன்னே சொல்லுவான். ஒரு தடவை தின்னுட்டு அல்லேலூயா, ஒரு தடவை நல்லா மூக்கு முட்டை தின்னாச்சு, ரெண்டாவது தடவை இல்லைன்னே என்ன சொல்றான், நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்தா பரவாயில்லாம இருந்திருக்கோம். இந்த தெம்பளஞ்சு காட்டுக்குள்ள போட்டு எப்போ பார்த்தாலும் தமிழம்மா இட்லி சட்னி சாம்பார். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. வாசி மக்களே, உங்களுக்கும் விரோதமாயிருக்கும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆமென். பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டதுனால கர்த்தருடைய மகத்துவம் என்னதுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக அவனை புறக்கணிச்சு தள்ளுகிற தேவன் அவனுடைய விவசாயத்தை கூட என்ன நடக்குது வாருங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு இப்ப கூட உணர்ந்தீங்கன்னா சரிப்படுத்தப்படுவீர்கள். ஐயோ, நான் எத்தனை நேரம் கர்த்தருடைய வார்த்தை புறத்தில் இருக்கிறேன், எத்தனை நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறி நடந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கெல்லாம் சில நேரத்தில் ஜபத்தில் அழுகை மட்டுமே மிஞ்சும் இருக்கும். ஒவ்வொரு துரோகங்களை நினைத்து, ஒவ்வொரு கர்த்தரினுடைய வார்த்தையை மீறி நடந்ததை நினைத்து எனக்குள்ளே உண்மையா சொல்றேன், நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லலை, தரையில் மோதி மோதி அழுவது உண்டு. சில நேரத்தில் என் நெத்தியில தழும்புகளே இருக்கும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஐயா வீடியோவில் நிற்கிறீங்க, அந்த தழும்பு இல்லாதபடிக்கு பார்த்துங்கன்னு சொல்றதுனால சில காரியங்களை இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இப்போ மாது உணர்வீங்களா? ஐயோ, அந்த சவுலை தள்ளி போட்ட ஆண்டவர், அந்த சவுலை புறக்கணித்த ஆண்டவர் கோதுமை அறுப்பு நாட்கள்ல. சரி, இந்த வசனத்தை முடிச்சிரு மக்களே, வாசிமா. நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். என்ன ஆகும் கோதுமை? என்ன ஆகுங்க? கோதுமை அறுவடைக்கு ரெடியா இருக்கு. என்ன ஆகும்? இப்ப கூட அப்பப்ப நெல் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தேவனை புறக்கணிக்கிற அனுபவம் தேசத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கு? பெருகிக்கிட்டு வருது. தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிற அனுபவம் கிறிஸ்தவர்களிடத்திலே என்ன செஞ்சுட்டு இருக்கு? பெருகிட்டு இருக்கு. காரணம் இதுதாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற அனுபவம். நம்மால் இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் வைக்கிற ஆள் வந்துருச்சு. கிறிஸ்தவர்களே மூர்த்த நாள் வச்சு கல்யாணம் வைக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது, எல்லா நாளும் நல்ல நாள். அதான் டிஜி ஐயா ஒரு காரியம் சொன்னாரு. முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்டானா, ஐயா ஒரு நல்ல விசேஷம் ஒன்று வைக்கணும், ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரா, திங்களோ மங்களோ, செவ்வாயோ வெறுவாயோ, புதனோ மதனோ, வியாழனோ பாலோ, வெள்ளியோ கல்லியோ, சனி கேட்கவே வேணாம் அப்படின்னாராம். அப்போ வேற எங்கேயாவது எந்த நாள்லையா வைக்க, எதையாவது ஒன்றில் வைப்பா அப்படின்னாராம். இப்படியா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட நாம் உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக புறக்கணிக்கிற தேவனாக அவ்வப்பொழுது சில இடி முழக்கங்களை கட்டளையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அவர் மகத்துவத்தை புரிந்து அவர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார். நான் அவரிடத்தில் வரும்போது என்னை அவர் உயர்த்துவார், என்னை சரிப்படுத்துவார். அந்த சவுலை போல தள்ளி போடுவதற்கு நான் அழைக்கப்படவில்லை. இப்பொழுது என்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஆலயத்தில் இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது என்று உணர்ந்தால், திரும்பவும் அவங்க என்ன விண்ணப்பம் வைக்கிறாங்க கொஞ்சம் வாசிமா. தொடர்ந்து இன்னும் ஒரு 2 வருஷம் வாசி மக்களை, விட்டுறாதையா, வாசியா.
அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று. ஆமென். கூட்டிக் கொள்ளாதீங்க. இதுவரைக்கும் செஞ்சது போகட்டும். இனிமேலாவது பாவத்தை என்ன செய்யாத, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாம கூட்டிக் கொள்ளாத. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாம என்ன செய்யாதீங்க, கூட்டிக் கொள்ளாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காதவங்க தான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருக்கிறாங்க. அவர்கள் குடும்பத்துக்கு தான் ஒரு நல்ல பேர் வந்திருக்குது. அதை பார்க்கணும்னா சங்கீதம் 106:16 ஒரு அழகான சாட்சி ஒரு மனுஷனை பற்றி சொல்லியிருக்கு பாருங்களேன். ஏன்னா புறக்கணிக்காத ஒரு சாட்சி பெற்ற ஒரு மனிதனையும் நம்ம காமிச்சு கொடுக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் இவர் இப்படித்தேன் பேசுவார் அப்படின்றீல்ல. 16 வாசி மக்களே. 106:16. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பாருங்க, அங்க அழகா போட்டிருக்கிறான். ஆரோன் குடும்பத்துக்கு பேர் என்னது? கர்த்தருடைய பரிசுத்தவான். ஏன்னா இதுவரைக்கும் முன்ன பின்ன கூட மோசையை பார்த்ததில்லை. ஆனால் மோசே எப்படிப்பட்ட இடத்துக்கு போக போறாங்கிறது ஆரோனுக்கு தெரியாது. ஆனால் நீ போப்பான்னு சொன்ன உடனே இந்த ஆரோன் என்ன செய்யறாரு, மோசே கூட வந்துடுறாரு. அந்த மோசையும் ஆரோனும் சந்திக்கிற இடத்த பாருங்களேன், எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க மக்களே. யாத்ராகமங்களின் புத்தகம் 4வது அதிகாரம். யாத்ராகமங்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 13-14 கூட வாசிங்க போதும். 14வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, ஏன்னா இவர் கொஞ்சம் தயங்குறாரு. என்னால என்னங்க செய்ய முடியும், நானே பெப்பப்பேனா என்னது, எப்படி திக்குவாயன், மந்த நாவு. அவரே அவருக்கு பேர் வைக்கிறாரு, மந்த நாவு. நம்மால் என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, குருடர்களை குருடன்னு சொல்லக்கூடாதியா அப்படின்னு. ஆனால் மோசே சொல்றாரு, மந்த நாவு, திக்குவாயன் போட்டிருக்குங்க பைபிள்ல. குருடன் சொல்லாம எப்படி சொல்றது, எப்படி சொல்றது எனக்கு தெரியல. சரி போகட்டும், இந்த விவாதத்தை இன்னொரு நாள் வச்சுக்கிடுவோம். அப்புறம் நீயும் குருடுதானியா அப்படிம்பீங்க. நான் ஆவிக்குரிய குருடனா சொல்லுங்க? உலக பிரகாரமான குருடாக இருந்தால் என்ன, குருடு இல்லாமல் இருந்தால் என்ன? என் தேவனுக்குள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள், இந்த உலகத்திற்கு உங்களையும் வெளிச்சமாக மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்பொழுது மோசேயின் மேல் கர்த்தர் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். ஏன்னா கர்த்தருக்கு எல்லார பத்தியும் தெரியும். இங்க உட்காந்து சத்தியத்தை கேட்டுட்டு என்னம்மா அவர் நல்லாத்தான் பேசுவாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு போற உங்களையும் தெரியும். இல்லை இல்லை இல்லை, நான் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது, நான் தள்ளி போட்டு விடக்கூடாது, நான் இழப்புகளை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக எனக்கு பேசப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை பற்றியும் கர்த்தருக்கு தெரியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். ஆமென். உன்னை காணும்போது அவனுடைய இருதயம் என்னவா செய்யுமா? மகிழும். அதனாலதான் அவருக்கு அங்க போட்டிருக்கு, அந்த சந்ததி, அந்த கூட்டத்துக்கு பேரு, அந்த ஆளுக்கு பேரு என்ன கூட்டம்? பரிசுத்த கூட்டம். இங்க பாருங்க, மோசையின் மேல் கோபம் உண்டவனாகி, உன் சகோதரன் உண்மையில் நன்றாய் பேசக்கூடியவன் என்பது தெரியும். அவன் உன்னை காணும்போது அவனுடைய இருதயம் மகிழ்ந்தது. ஆரோன் வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? கட்டி தழுவி 2 பேரும் அப்படியே அழகாய், எவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே.
தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடந்து புறக்கணிக்கப்படுகிற இடத்தில் இருக்க போகிறீர்களா, அல்லது அவர்களை போல கோதுமை அறுப்பு காலத்துல இந்த மழை வேணாயா, இந்த வெயில் வேணாயா, இந்த விலைவாசி உயர்வு வேணாயா, வெளிநாட்டில் சண்டை வேணாயா, நான் தள்ளி போட்டுறக்கூடாது. நல்லா இருக்கிற சபைக்குள்ள திடீர்னு சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள திடீர்னு சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? நல்லா இருக்கிற வேலை ஸ்தலத்தில் திடீர்னு சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? மனுஷ வார்த்தைகளை நிறைவேற்றுகிற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுவது இல்லை. உண்மையா பையா? இன்னைக்கு அதை கவனிக்க போறோம், ஜெபம் பண்ண போறோம். உணர்ந்து கொண்டுட்டேன்னு சொல்லி உணர்வுள்ள இருதயத்தை பெற்றவர்களா என்னோடு நின்று எழும்பி ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நல்லா எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை கைவிடாதீங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன், கருத்தா என்னை விசாரித்து இப்பொழுது போடப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எனக்கானது என்று நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. இங்க விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் எல்லாம், போடப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சத்துரு ஆமா அவர் இப்படிதான் பேசுவாரு, அவருக்கு என்ன அப்படின்னு பேசாதபடிக்கு, நான் எங்க தேவனை புறக்கணித்தேன் என்று சொல்லி வார்த்தையை மீறி நடந்து விட்டு மறுதளிக்காதபடிக்கு என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றி, அன்னைக்கு சாமுவேல் இடத்துல ஜெபிக்க சொன்னதை போல இப்பொழுது நான் என் ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபிக்க சொல்வேன், நானே உட்கார்ந்து ஜெபிப்பேன், எனக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார் சொல்லி இந்த வார்த்தையை, என்னை புறக்கணிக்காத தேவன், மகத்துவம் உள்ள தேவன், என்னை தள்ளி போடாத தேவனிடத்துல நான் மன்னிப்பு கேட்க போறேன், என்னை மன்னிப்பார்னு சொல்லுங்க. சவுலின் மேல ஒருவேளை இரக்கம் வைக்காட்டாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆரோனோடு இருந்த மிரியாமின் கைகள் குஷ்டரோகம் பிடித்தாலும் திரும்ப மன்னித்ததை போல உங்களை மன்னித்து உங்களுக்கு மறுவாழ்வு தந்து, அவர் கிருபையினால், அவர் இரக்கத்தினால், அவர் தயவினால் திரும்ப நீங்கள் சாட்சியாய் வாழும்படி, சந்தோஷமாய் வாழும்படி, சமாதானமாய் வாழும்படி, உங்கள் புறக்கணிக்கப்பட்ட, அற்பமாய் தள்ளப்பட்ட, கீழே விழுந்திருக்கிற எல்லா நிலைகளிலும் உங்களை மேலாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ தள்ளி போட்ட சவுலுக்காக துக்கித்திருந்த சாமுவேலை போல இன்றைக்கும் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவனாக, உம்மால் ஆதரிக்கப்பட்டவனாக, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய சமூகத்தில் இருந்து என் குடும்பம் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது, என் பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது, என் ஊழியம் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது, நான் செய்கிற வேலை புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது, தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை கைவிடாதிரும் நாதா என்று மை நோக்கி காத்திருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீர் புறக்கணிக்காதவர், மகத்துவம் உள்ள தேவன். யோபுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டினதை போல, ஆண்டவரே அந்த சாமுவேல் ஜெபித்த போது மலை திரும்ப நின்றதை போல, நீர் இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹல்லேலூயா, கடன் பாரத்தினால் குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், நோயினால் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், திருமணம் முடிந்து தன் வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலையில சரியில்லாமல் போனதனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், சரிப்படுத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மறுவாழ்வு தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். எத்தனையோ முறை, எத்தனையோ நேரங்களிலே தேவையில்லாத வார்த்தைகள் சில நேரங்கள் எங்களுக்குள் வந்தாலும், என்னை புறக்கணிக்காதபடிக்கு இந்த ஊழியத்திற்காய் தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற பிள்ளைகளை கூட நீர் ஏற்றுக்கொண்டு நீர் ஆசீர்வதித்து, நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் நம்முடைய சமூகத்தில் வந்து சேரும் அளவு இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.